வணக்கம். அரியலூரிலிருந்து சங்கை சிலம்பு. குழந்தை வளர்ப்பு உளவியல் காணொலி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இதில் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளை பெற்றோர்கள் பராமரிக்க முடியாமல் காப்பகங்களில் வைத்து வளர்ப்பது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி இந்த ஆய்வு நூலில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலும் பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு செல்கிற மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கான வீட்டில் மூத்தவர்கள் இருக்க மாட்டாங்க, உறவினர்கள் இருக்க மாட்டாங்க. அவர்கள் சூழல் குழந்தைகளை காப்பகங்களை வைத்து வளர்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ குழந்தைகளை அது மாதிரி வளர்க்குறது சரியா தவறாங்கிற சந்தேகம் பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு இருக்கும். அதை ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்காங்க. அதில் 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. சிறந்த குழந்தை காப்பகம், அந்த குழந்தை காப்பகத்தில் இருக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கே எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள பராமரிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அங்கே காற்றோட்டமான சூழல், குழந்தைகள் விளையாடக்கூடிய நல்ல அட்மாஸ்பியர்லாம் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து குழந்தைகள் அந்த இடத்துல எதுவும் பெரிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எதுவும் அப்நார்மல் ரொம்ப மேடா பள்ளமா அந்த மாதிரிலாம் இடங்கள் ரொம்ப சமதளமாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. கேம்பஸ் மாதிரி இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வீட்டில் வளர்ந்தா எந்த பாதுகாப்பாக இருக்குமோ அதே மாதிரி பாதுகாப்பாக அந்த காப்பகங்கள் இருக்கான்னு சொல்லி முதல்ல பார்த்துக்க சொல்கிறாங்க. அடுத்தது அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன படிச்சிருக்காங்க, அந்த குழந்தை காப்பகம் நடத்துகிறவங்க எதன் பின்புலத்தில் இருக்கிறாங்க, பண ரீதியாக பணத்துக்காக நடத்துகிறாங்களா, இல்லை கொஞ்சம் சேவை மனசோட இருக்காங்களா, இல்லை அவங்க சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களா, இதை தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க அப்புறம் குழந்தைகளை காப்பகத்தில் கண்டிப்பாக குடும்ப சூழலுக்காக சேர்க்கலாம்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, குழந்தைகள் சின்ன வயசுலேயே அங்கே 10 குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும் பொழுது 10 குழந்தைக்கும் நல்லதே கற்றுக் கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு குழந்தை கற்றுக்கொண்டதை இன்னொரு குழந்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். தவறான செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க 1 பாத்ரூம் போகிறது, 2 பாத்ரூம் போகிறது, இந்த மாதிரிலாம் அவர்கள் தனியாக வச்சு நம்ம கற்றுக் கொடுத்தா கற்றுக்க மாட்டாங்க. காப்பகத்தில் இருக்கும் பொழுது 10 குழந்தைகள் செய்வதை பார்த்துக்கொண்டு இவர்களும் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்கிறாங்க. அப்படின்னா குழந்தை காப்பகத்தில் எல்லோரும் அனுப்பிவிடலாமானா அப்படி அனுப்பக்கூடாது. ஏன்னா வாய்ப்புகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாதவர்கள், வேலைக்கு போன்ற சூழல் இருக்க பெற்றோர்கள் தான் அங்கே முதலில் அதை கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி வேலைக்கு அவங்களை குழந்தைங்களை சேர்த்ததுனால நம்ம குழந்தைகள் பிரிஞ்சிருக்கோம், தாய் மேல பாசம் குறைஞ்சிருமா, அப்பா மேல பாசம் குறைஞ்சிருமா அப்படின்னா அதெல்லாம் குறையாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பெற்றோர்களை குழந்தைகளை ஒரு காலம் இருக்க போவதே இல்லை. ஏன்னா அந்த சூழலுக்காக தான் அவங்க சேர்த்துருக்காங்கிறத வளர அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதனால குழந்தை காப்பகத்தில் சேர்த்த பெற்றோர்கள் வருத்தம் அடைய வேண்டாம். அது ஒரு சூழல் காரணம்தான். குழந்தைகளை தைரியமாக கொடுத்து நல்ல காப்பகத்தில் விடுங்கள். காப்பகத்தில் சேர்த்துக்க பிறகு குழந்தைகளிடம் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் மட்டும் உடனே வேற காப்பகங்கள் மாற்றுங்கள். நன்றி.